ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பூசணி ஹல்வா. ஃபஸ்ட்டு சீவி வச்ச பூசணிக்காய், நெய், முந்திரி, குங்குமப்பூ. இது ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் நெய் எடுத்து 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கூட போதும். முந்திரியை ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் நெய் உருகுனதும் நம்ம முந்திரி பருப்பை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் ஒரு 10 முந்திரி எடுத்து நல்லா சிவப்பு ஆகிற அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ முந்திரி ரோஸ்ட் ஆனதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் உருகுனதும் நம்ம சீவி வச்ச அந்த பம்கினை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியமாகவே வச்சு இது பண்ணுங்க. நமக்கு பூசணிக்காய் நல்லா வேகணும். ஏன்னா நம்ம இது பூசணிக்காய் தண்ணிக்காய் அப்படின்றதால நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை. இதில் நம்ம நெய்யிலே தான் எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால நம்ம பூசணிக்காய் கொஞ்சம் மூடி போட்டு நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். மீடியம் லெவல்லே அடுப்பு வச்சோம். அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி கிளறி விடுவேன். இந்த மாதிரி ஏன்னா இதுலேயே தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வரும். ஏன்னா இது தண்ணிக்காய் அப்படின்றதால நீங்கள் நல்லா இதில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு நான் 1 கப் பூசணிக்காய் எடுத்துருக்கேன். 1 கப் சர்க்கரை போட்டுடுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையிலேருந்து நமக்கு தண்ணி வெளியே வரும். அதனால் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு. இப்போது நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறம் தண்ணியாக கொஞ்சம் மாறிடுச்சு. நீங்கள் இன்னும் வற்ற விட்டீங்க அப்படின்னா அந்த சர்க்கரை எல்லாமே இழுத்து உங்களுக்கு ஒரு அல்வா பதத்துக்கு கிடைக்கும். நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக நீங்கள் இதில் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். பூசணிக்காய் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போது